ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டுக்காரங்களும் நாங்களும் சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்கோம். இந்த இந்த சிக்கன் ரைஸ் வந்து 100 தான். எங்கள் ஹோட்டலில் இது 100 தான். இந்த இதை 3 பேர் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் ஒரு பிரியாணி வாங்கியிருக்கோம். இது 2 பேர் சாப்பிடணும். எங்கள் அம்மாவுக்கு இவ்வளவு இருக்குது. அதனால் இந்த ஹோட்டல் பேர் குருகு ஹோட்டலு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வாங்குறாங்கன்னு சொல்லி தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து அன்ஹெல்த்தி தான். நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, அக்கா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி கமாண்டை தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க. அன்ஹெல்த்தி தான். நேற்று தான் சிக்கன் எடுத்தோம். குழந்தைங்க அவங்க வீட்டில் வாங்குறோன்னு சொன்னோடனே எங்களுக்கு ஆசை வந்துட்டு, அதனால தான் மகா வந்து வாங்க போகிறீங்களான்னு கேட்டால் சரி வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு கிடையாது, ரெகுலராக தான் சாப்பிடக்கூடாது. இது எனக்கு என் பொண்ணுக்கு மட்டும் தான். எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரைட் ரைஸ் எப்போயுமே சாப்பிட மாட்டார். அவருக்கு தனியாக தோசை ஊற்றி கொடுத்துருவோம். பாருங்கள் வன்னிக்கு அவங்க வீட்டில் பாருங்கள், அவங்க வன்னிங்கத்துக்கு மகாவுக்கு அவங்க அம்மாவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்குறாங்க. அவங்க 3 பேர், அவங்க 3 பேருக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ், எங்கள் 2 பேருக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ். ஆனால் 100 ரூபாய்க்கு இங்கே வாங்கினா கூட நிறைய ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். பாருங்கள் சிக்கன்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதனால் நாங்களும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சாப்பிட்லாம், அதாவது மாதத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்லாம். நாங்கள் போன வாரம் ஏதோ போட்டு சாப்பிட்ற மாதிரி வீடியோ போட்டிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறைச்சிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா சொல்லுடா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வந்தீங்கிட்ட சொல்ல சொல்லி வாயில சாப்பாடு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.